கமான் கைஸ், இப்ப நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஈழக்கடல் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். நாங்க ஃபார்ம் விசிட் பண்ணிட்டோம், அதாவது அட்டை ஃபார்மை நாங்க விசிட் பண்ணிட்டோம். இப்போது நாங்க அடுத்த ஒரு செயற்பாடாக என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த அட்டைப்பாம் உருவாக்குறது எப்படி என்கிறத நாங்க பார்க்க இருக்கிறோம். இந்த அட்டைப்பான் எப்படி உருவாக்குறது என்பதை இலகுவான முறையே உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். கடல்ல ஒவ்வொன்றாக தேடி உங்களுக்கு தருவதற்காக எந்த நேரமும் உலா வந்து கொண்டிருக்கிற ஈழக்கடல் ராஜாவுக்கு அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க. அதன் முதற்கட்டமாக இந்த அட்டைப்பாம் ஒரு அட்டை விலை எப்படி, அந்த ஃபார்ம் உருவாக்குறதுக்கான பெர்மிஷன்கள் எப்படி எடுக்க வேணும் என்பதையெல்லாம் நாங்க கொண்டு வர இருக்கிறோம். இந்த உலக ரீதியில முதன்முறையாக கடல் உணவு பெருமிதத்தோட பெரும் வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு விலைமதிப்புள்ள ஒரு கடல் உணவாக குறைஞ்சது ஒரு அட்டை சராசரி 5000 தொடக்கம் 7000 ரூபாய் மட்டும் இருக்குது. அதே போன்று காயவிட்ட பதப்படுத்தி காயவிட்ட அட்டை 10 அட்டை ஒரு கிலோவுக்கு நிக்குமா இருந்தா அது 80,000 90,000 ஏன் 1 லட்சம் வரை நீங்க கொண்டு செல்லக்கூடிய விலை மதிப்பு வந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு ஃபார்ம் என்பதையும் சைட் செலக்ஷன் எப்படி என்பதையும் அந்த இடம் எப்படி அமைய வேண்டும் என்றதையும் எப்படி பெர்மிஷன் எடுக்க வேண்டும் உங்களுக்கு முன் கொண்டுதான் அடுத்த கட்டமாக இருக்கிறோம். வாங்க போகலாம். இப்போது நாங்க பார்க்கிறோம் சைட் செலக்ஷன். இந்த அட்டை எப்படி எந்த இடத்துல வளர வேணும் என்றதை நாங்க பார்க்க போறோம். நன்னீர் ஓட்டம் இல்லாத இடமா இருக்கணும். ஏனென்றால் இந்த நன்னீர் ஓட்டம் இருக்குமாக இருந்தால் அந்த அட்டை உடனடியாக இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்க தெரிவு செய்யும் போது நன்னீர் ஓட்டம் இல்லாத இடமாக தெரிவு செய்ய வேண்டும். அடுத்தது அளவுக்கு அதிகமான அருகம் புற்கள் இல்லாத இடமாக இருக்கும். அட்டை கீழே புதஞ்சி மேல வர்றதுக்கான ஒரு தடையை உருவாக்குறது இந்த அருகுகள் கூடுற பட்சத்துல இந்த அட்டை புதைய முடியாமல் மேலிருந்து அதிന്റെ உருண்டு வளர்ச்சியை உண்டு பண்ணி சிறு வயதிலேயே மூத்திர கட்டம் வந்து. அதே போல பெருக்கு மணல் இருக்கக்கூடாது. பெருக்கு மணல் இருக்கும் போது அந்த அட்டை புதைய முடியாமல் மேலுக்கு மிருந்து சிறு வயதில் மூத்திரம். அதே போல வாட்டாளை, இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த வாட்டாளை இறுக்கமாக இருந்தால் அட்டை புதையும் போதும் எழும்பும் போதும் அதன் பக்கங்கள்ல உறைஞ்சிப்பட்டு அட்டையின் வளர்ச்சி மிக போதுமான அளவாக இருக்கும். தேவையான அளவு வளர்ச்சியை கொண்டு வரக்கூடிய. அதனால இந்த வாட்டாள உள்ள இடங்களாக செலக்ட் பண்ண வேண்டியது மிக முக்கியமான இது. அதே போன்று ஆழம் கூடினது நீரோட்டம் கூடின இடங்களில் அட்டையின் வளர்ச்சி மிக குறைவாக இருக்கும். ஆகவே செய்யும் போது பெருக்கு மணல் இருக்கக்கூடாது, நன்னீர் ஓட்டம் இருக்கக்கூடாது, அருகுகள் அளவுக்கு அதிகமான அருகம் புற்கள் அளவுக்கு அதிகமாக வளர்ந்திருக்க கூடாது. அதே போன்று வாட்டாளர்கள் போதுமான அளவு அட்டையின் வளர்ச்சிக்கு ஏற்ற அளவு இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக அளவுக்கு அதிகமாக நீரோட்டம் இருக்கக்கூடாது, அது அட்டையின் அதாவது குறையப்படுத்தும். அதே போல ஆழம் கூடினதாக இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா ஆழம் கூடினதாக இருந்ததுன்னு சொன்னா அதிண்ட போசாக்கு தன்மையை குறையக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இவ்வளவு செலக்ஷன் செய்யும் போது இவ்வளவும் சாதாரணமான எல்லா இடங்களிலும் இந்த நிலைமைகள் மாறுபட்டதாகவே இருக்கும். ஆகவே நாங்கள் சைட் செலக்ஷன் செய்யும் போது இதை கவனத்தில் கொள்ளவும். ஆகவே முதற்கட்டமாக நாங்கள் சைட் செலக்ஷன் செய்யும் போது இப்படியான ஒரு பகுதியை கொண்டு வர வேணும். நீங்க மிக ஒரு குறைந்த அளவு பெறுமதியான பணத்தில அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிமுறை முதற்கட்டம் தான் இந்த சைட் செலக்ஷன். தெரிவு செய்யணும்ன்றத பாத்துட்டீங்க. அடுத்தது தெரிவு செய்த இடத்துல ஒவ்வொரு பண்ணை அமைக்கிறதுக்கான அனுமதிய இலகுவான முறையில எப்படி பெற்றுக் கொள்ளலாம்ன்றத பத்தி பார்க்கலாம் வாங்க. முதலாவது எங்களுக்கு திட்டம் இருக்கும், எந்த இடத்துல எப்படியான முறையில செய்ய போறோம்.
அந்த திட்டத்தை நாங்க சங்கத்துக்கு ஒரு கடிதம் மூலம் தெரியப்படுத்தணும். அந்த சங்க கடிதம் உங்களோட பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வழங்கப்படும். பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் உங்களை நெக்டாக்கு ரிக்வெஸ்ட் பண்ணப்படுத்து. நீங்கள் அடுத்ததா சென்ட்ரல் ஆபீஸுக்கு போய் என்விரான்மெண்டல் அத்தாரிட்டிக்கு செல்லப்பட்டு பின்பு நெக்டாக்கு கடைசியாக டிஎஸ் ஆபீஸ் மூலம் ரிக்வெஸ்ட் செய்யப்பட்டு நெக்டா உங்களுக்கான கடைசியான சட்ட ரீதியான பெர்மிட் உங்களுக்காக வழங்கும். அதாவது நீங்க சொல்ற லைசன்ஸ், சட்ட ரீதியான பெர்மிட் என்பது நீங்க சொல்ற லைசன்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த லைசன்ஸை வச்சுக்கொண்டு நீங்கள் செய்து கொள்ளலாம் என்றதை பத்தி இலகுவான முறையில எப்படி அனுமதி வாங்குறது என்பதை பற்றி எங்களோட ஈழக்கடல் ராஜா மூலம் உங்களுக்கு அறியப்படுத்தி இருக்கிறோம். யாழ் மாவட்டத்தில் விஸ்வரூபம் எடுத்து வரும் அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய கடல் அட்டை பண்ணை எப்படி அமைப்பது என்பதை எங்களது அடுத்த வீடியோக்களில் காணலாம். பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கும் ஈழக்கடல் ராஜா.